போன்று சமகால அறிஞர்கள் ஒருவரான பக்ர் அபூ ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு புத்தகத்தை, ஒரு தொகுப்பை எழுதியிருக்கின்றார். எப்படி என்றால் ஜுஸ்உன் ஃபீ மஸ்ஹில் வஜ்ஹி பஅத துஆ. அந்த அவருடைய தொகுப்பின் பெயர் ஜுஸ்உன் ஃபீ மஸ்ஹில் வஜ்ஹி பஅத துஆ. அதாவது பிரார்த்தனைக்கு பின்னால் முகத்தை தடவிக்கொள்வது பற்றிய ஆய்வு என்ற ஒரு தலைப்பில் தனியான ஒரு தொகுப்பை அவர் தொகுத்திருக்கின்றார். அதிலே அவர்கள் இது ஒரு பித்அத்தான காரியம் என்பதை பல ஆதாரங்களை கொண்டு நிறுவியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று நபி அவர்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் என்று இடம்பெறக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு மிம்பரில் வைத்து வெள்ளிக்கிழமை மழை வேண்டி நபி அவர்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். அரஃபாவிலே கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். முஸ்தலிஃபாவில் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். சஃபா மலையின் மீது ஏறி கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். இந்த ஹதீஸ்களில் எல்லாம் கைகளை முகத்தில் தடவி கொண்டார்கள் என்று இடம்பெறவில்லை. கைகளை முகத்தில் தடவி கொண்டார்கள் என்று இடம்பெறவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆதாரபூர்வமான சான்றுகளை கொண்ட இபாதத்துக்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை. அதாவது அல் அஸ்லு ஃபில் அஷ்யாஇல் இபாஹத்து வல் அஸ்லு ஃபில் இபாதத்தில் ஹதர். இது ஒரு இஸ்லாத்தின் கோட்பாடு. என்னவென்றால் இபாதத் அல்லாத விடயங்களில், உதாரணத்திற்கு நாங்கள் சாப்பிடக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம், இப்படியான விடயங்களில் அடிப்படை அனுமதிக்கப்பட்டது என்பதாகும். இப்போது ஒருவர் இந்த உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பிழையானது என்று சொன்னால், பிழை என்று சொல்வதற்கு அவர் ஆதாரம் முன்வைக்க வேண்டும். அது பிழை என்று நிறுவுவதற்கு ஆதாரம் முன்வைக்க வேண்டும். அடிப்படையிலே எமது கொடுக்கல் வாங்கல்கள் அனுமதிக்கப்பட்டது தான். அதே போன்று நாம் உண்ணக்கூடிய உணவுகள், ஒருவர் இது ஹராம் என்று சொன்னால் ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரத்தை அவர் முன்வைக்க வேண்டும். ஆனால் இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. ஆதாரம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஆதாரம் இல்லாவிட்டால் செய்ய முடியாது என்பதுதான் அடிப்படை. ஆதாரம் இல்லாவிட்டால் செய்ய முடியாது என்பதுதான் இபாதத்துக்களில் அடிப்படை. எனவே இது ஒரு இபாதத். நாங்கள் பிரார்த்தனை செய்வது என்பது ஒரு இபாதத். எனவே அந்த பிரார்த்தனைக்கு பின்னால் கைகளை முகத்தில் அப்படியே தடவிக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு சுன்னாவாக இருந்தால் அது ஆதாரபூர்வமான சான்றுகளால் நிறுவப்பட வேண்டும். அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எனவே இது ஒரு பித்அத்தான நடைமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரார்த்தனையின் பின்னர் கைகளை முகத்தில் தடவிக்கொள்வது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட ஒரு நடைமுறை அல்ல. அப்படி செய்வது பித்அத்தான ஒரு செயலாகும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். முகத்தில் தடவுவதே பித்அத் என்றால் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் முழு உடம்பிலும் தடவிக்கொள்வார்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு முகத்திலும் தடவி முழு உடம்பிலும் தடவிக்கொள்வார்கள். முகத்தில் தடவுவதே பித்அத் என்றால் உடம்பில் தடவுவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு அமல்களின் சிறப்புகள் விடயத்தில் கூட நாம் செயல்பட முடியாது என்பதைத்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போன்று 21ஆம் நூற்றாண்டின் ஹதீஸ்களை அறிஞர் முகமது நாசருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்ற அனைவரும் பெரும் அறிஞர்கள், அதாவது அமல்களின் சிறப்புகள் விடயத்தில் கூட பலவீனமான ஹதீஸ்களை நாங்கள் அப்ளை பண்ண முடியாது, பலவீனமான ஹதீஸ்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்ற அந்த கருத்தை அழகாக நிறுவுகின்றார்கள். என்றால் இன்றைக்கு ஒரு வாதம் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்றது. ஃபலாயிலுல் அமால், அமல்களுடைய சிறப்புகள் விடயத்தில் நாங்கள் பலவீனமான ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஒரு வாதம் இன்றைக்கு காணப்படுகின்றது. எனவே இந்த வாதம் கூட தவறானது. அப்படி என்றால் இதை தாண்டியுள்ள சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாம் ஒரு பொழுதும் பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு செயல்பட முடியாது. அதையும் தாண்டி இபாதத்துக்கள் விடயத்திலே நாங்கள் பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு செயல்பட முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு கைகளை முகத்தில் தடவிக்கொள்வது இஸ்லாத்தில் வழிகாட்டப்படாத, ஆதாரம் இல்லாத பித்அத்தான ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எது சுன்னாவாக இருக்கின்றதோ அதை நாம் எமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எது பித்அத் என்று நிரூபிக்கப்படுகின்றதோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும்.